ஹே ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. விமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்ட் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஆக்டிவான ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரள மாநிலம் கடற்கரை அருகில் ஒரு சிறிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட பேர் தான் கூட்டலி. அந்த கிராமத்தில் 1964 ஜூன் 27 ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் தான் பிளவலகண்டி தெக்கப்பெரம்பல் உஷா. இன்னுமே யாருன்னு ஞாபகம் வரல, அவங்க தான் பிடி உஷா. அந்த பேர் தான் பின் நாட்கள்ல இந்திய விளையாட்டு வரலாற்றில் பொற்கல்லாக பொறிக்கப்பட போகுதுன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சிறு வயதிலேயே உஷா உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால நிறைய நாள் அவங்க மருத்துவமனையில செலவிட்டாங்க. அவங்களோட உடல் தான் பலவீனமா இருந்தது, அவங்களோட மனம் இல்லை. 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி பள்ளி அளவிலான ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க முடிவெடுத்தாங்க. அவங்களுக்கு போட்டியாளரா வந்தது யார் தெரியுமா? 3ஆம் வகுப்பு படிக்கும் உஷா தான். அவங்க 2 பேருக்கும் போட்டி நடந்தது. உஷா மின்னல் வேகத்துல ஓடி அந்த போட்டியில வென்றாங்க. அதை பார்த்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உணர்ந்தாங்க உஷா ரொம்பவே டேலண்டான ஒரு பொண்ணுன்னு. அதனால அவங்கள கேரள மாநில விளையாட்டு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கேலிக்கட் நகர்ல உள்ள கேரள மாநில விளையாட்டு பள்ளியில சேர்க்கிறாங்க. அங்க அவங்களுக்கு கிடைச்சது தான் OM நம்பியார். அவரு முன்னாள் இந்திய வான்படை வீரர்ல ஒருத்தர். அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற பயிற்சியாளரும் கூட. அவங்க 2 பேரோட கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வரலாறு உருவானது. நம்பியார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒருத்தர். அதனால உஷாக்கு காலையில 4 மணிலேருந்தே பயிற்சிகளை ஆரம்பிச்சாரு. உணவு, தூக்கம், பயிற்சி எல்லாத்தையும் ரொம்பவே கட்டுப்பாட்டோட வச்சிருந்தாங்க. அவங்க முதல் முறை தேசிய அளவிலான போட்டியில பங்கேற்றது 1979 15 வயதுல. அங்க அவங்க தனது திறமையால அனைவரையும் கவர்ந்தாங்க. 1980களில் வயது வெறும் 16 தான். உஷா இந்திய வரலாற்றில் மிக இளம் ஒலிம்பிக் தடைக்கல வீராங்கனை ஆனாங்க. அவங்க மாஸ்கோ ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டங்கள்ல கலந்து கொண்டாங்க. அவங்க அந்த சுற்றுகளில் இறுதி வரை செல்லவில்லை. ஆனா அது ஒரு சிறுமிக்கான உலக அரங்கின் ஆரம்பம். 1982 இந்தியா தன் சொந்த நாட்டிலேயே ஆசிய விளையாட்டை டெல்லியில நடத்துச்சு. அப்போ உஷாவும் அதுல பங்கேற்று வெற்றி பெற்றாங்க. இந்தியாவை பெருமைப்படுத்தினாங்க. அவங்க 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டங்கள்ல 2 வெள்ளி பதக்கங்கள் வென்றாங்க. அது வெறும் பதக்கம் அல்ல, அவங்க எஃபர்ட்ஸோட பிரதிபலிப்பு. அந்த வெள்ளி பதக்கம் அவங்களுக்குள்ள ஒரு புது தீப்பொறியை உண்டாக்குச்சு. எப்படியாவது அடுத்த கட்டத்துல சாதிக்கணுங்கிற தீப்பொறி. புதிய சவால் 400 மீட்டர் ஹட்டில்ஸ். 400 மீட்டர் ரேஸுங்கிறது வேற, 400 மீட்டர் ஹட்டில்ஸுங்கிறது வேற. ஹட்டில்ஸ்ல நிறைய அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும், அதை தாண்டி வீரர்கள் ஓடணும். இப்போ உஷா கிட்ட தன்னோட கோச் சொன்னது, நீ அதுக்கு பொருத்தமாக இருப்ப, 400 மீட்டர் ஹட்டில்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு. அதுக்காக உஷாவும் தயாரானாங்க. 400 மீட்டர் ஹட்டில்ஸ்க்காக நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. தன்னோட பயிற்சி முறையையும் மாற்றிக்கொண்டாங்க. 1984 அமெரிக்கால உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநிலத்துல ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அதுல பிடி உஷாவும் பங்கெடுத்தாங்க. அவங்க செமிஃபைனல்ல தேசிய சாதனை நேரத்துல வெற்றி பெற்றாங்க. 55.42 வினாடிகள். அவங்க இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பெண் தடகள வீராங்கனை. அந்த இறுதி சுற்று இந்திய விளையாட்டு வரலாற்றின் மிக உயர்ச்சி மிக்க நொடிகள்ல ஒன்று. அவங்க முழு வேகத்தில் பாய்ந்தாங்க. இறுதி தடையை தாண்டியவுடன் 3ஆம் இடம் மிக அருகில் இருந்தது. ஆனா வெற்றி வரிசை கோட்டை கடக்கும் போது வெறும் 0.01 வினாடி தூரத்தில் அவங்க 4வது இடத்தை பிடிச்சாங்க. 55.42 வெர்சஸ் 55.41. அந்த மில்லி வினாடி ஒரு தேசத்தின் இதயத்தை நிறுத்திருச்சு. அந்த நாளில் இந்தியா முழுவதும் அமைதியாகிவிட்டது. ஆனா உஷா தன் தோல்வியை தோல்வியாக காணவில்லை. 1985 இந்தோனேஷியாவின் ஜகார்த்தால ஒரு போட்டி நடந்துச்சு, ஆசிய தடகள சாம்பியன்ஷிப். அங்க உஷா படைச்சது ஒரு வரலாறு. அவங்க 5 நாட்கள்ல 5 தங்க பதக்கம் வென்றிருக்காங்க, ஒரு வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. அந்த 5ல 2 தங்க பதக்கம் வெறும் அரை மணி நேர இடைவெளியில வென்றது. அந்த அளவிலான சாதனை ஒரு பெண் வீராங்கனை இந்திய வரலாற்றில் முதன்முறையாக செஞ்சது. அவங்களோட நேரம் 400 மீட்டரில் 51.61 வினாடிகள். 400 மீட்டர் ஹட்டில்ஸ் 55.64 வினாடிகள். இவை அப்போது ஆசிய சாதனைகள். 1966ஆம் ஆண்டு தென்கொரியாவின் சியோல்ல நடந்த ஆசிய விளையாட்டுல 4 தங்கங்களும் 1 வெள்ளியும் வென்றாங்க உஷா. 200 மீட்டர் 400 மீட்டர் 400 மீட்டர் ஹட்டில்ஸ்
4x400 மீட்டர் ரிலேன்னு எல்லாத்துலயும் ஒரு புதிய சாதனையை உருவாக்குனாங்க உஷா. அந்த நாள் இந்தியாவை மறுபடியும் அவங்க பெருமைப்படுத்தினாங்க. வெற்றி எப்பவுமே எளிதாக கிடைக்கிறது கிடையாது. மறுபடியும் 1988 ஒலிம்பிக்ஸ் சியோல நடந்திருக்கு. அப்போ முதல் சுற்றிலேயே வெளியேறிட்டாங்க உஷா. அந்த சமயத்திலேருந்து மனமுடைந்து ஓய்வு பெற்றாங்க உஷா. ஆனால் 1994 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க திரும்பி வந்தாங்க. ஆசிய விளையாட்டில் 4x400 மீட்டர் ரிலேவில் வெள்ளி, மேலும் தனிப்பட்ட ஓட்டங்களில் பதக்கங்கள். 1998 பேங்காக்கில் நடந்த ஆசிய விளையாட்டில் அவங்க 34 வயதுல இன்னும் ஓடினாங்க. அங்க 4 பதக்கங்களை வென்றாங்க. அது ஒரு வீராங்கனையின் வலிமையின் சின்னம். ஆனா காயம், அவங்களோட முட்டிக்காலில் ஏற்பட்ட பிரச்சனை அவங்கள மீண்டும் நிறுத்தியது. அவங்க அதுக்கு பிறகு போட்டி தடகளத்திலிருந்து நிரந்தர ஓய்வு பெற்றாங்க. அவங்க சொன்னது, நான் ஒரு ஒலிம்பிக் பதக்கம் வெல்லல, ஆனா அந்த கனவை என்னோட மாணவர்கள் நிறைவேற்றுவாங்கன்னு. அவங்க உஷா ஸ்கூல் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் என்னும் பயிற்சி மையத்தை கோழிக்கோட்டுல 2000 ஆண்டு தொடங்கினாங்க. அங்க அவங்க இளம் விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக பெண்கள், உலக அளவிலான தடகள வீரர்களாக உருவாக வழிகாட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பள்ளியில இருந்து பல தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல பதக்கங்களையும் வென்றிருக்காங்க. அவங்க இன்று இளம் மாணவர்களிடம் சொல்வது, நீங்கள் ஓடும்போது என்னோட கனவுகளும் உங்களோட ஓடுகின்றனன்னு அவங்களோட இளம் மாணவர்கள் கிட்ட சொல்லி கொடுக்கறாங்க. பின்னர் அவங்க விளையாட்டு நிர்வாகத்திலும் காலடி வச்சிருக்காங்க. அவங்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் IOA தேர்வு குழு தலைவராக இருந்தாங்க. 2022 58 வயதுல PT உஷா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக ஆனாங்க. அது இந்திய ஒலிம்பிக் வரலாற்றில் 95 ஆண்டுகளில் முதல் முறை ஒரு ஒலிம்பியன் விளையாட்டு நிர்வாக தலைவராக உயர்ந்திருக்காங்க. அது அவங்களோட வாழ்க்கையின் வட்டத்தை பூர்த்தி செஞ்சது. அவங்க தனது பதவியேற்பு உரையில் சொன்னது, நான் ஒரு வீராங்கனையின் வழியை அறிவேன், ஒரு பயிற்சியாளரின் சிரமத்தையும் உணர்கிறேன். இப்போது ஒரு நிர்வாகியாக இந்திய விளையாட்டை உலகத்திற்கு கொண்டு செல்வதே என் நோக்கம். அது ஒரு வாக்குறுதி, தேசத்திற்கான வாக்குறுதி. இந்தியா PT உஷாக்கு நிறைய அவார்ட்ஸையும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. 1983 அர்ஜுனா அவார்ட், 1985 பத்மஸ்ரீ, 2022 பத்மபூஷன், 1983 1987 வரையிலான பெஸ்ட் அத்லெட்டிக் அவார்ட். அவங்களோட சாதனை காரணமாக இந்தியா அவங்கள கௌரவிச்சது. இன்னும் பல தடகள பள்ளிகள் மற்றும் மைதானங்களுக்கும் அவங்களோட பெயரை வச்சிருக்காங்க. அவங்க இன்று ராஜ்யசபா உறுப்பினராகவும் பணியாற்றி வராங்க. அவங்களோட குரல் இன்னும் இளம் வீரர்களுக்கான ஊக்கமாக ஒலிக்கிறது. ஒரு சிறுமி கூட்டலி என்ற கிராமத்திலிருந்து வந்து இந்தியாவை உலக மேடைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. விளையாட்டுல நிறைய சாதனைகளை படிச்சு எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது PT உஷா. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. நன்றி.